அநாதி தேவனே ஸ்தோத்திரம் என்று இந்த காலங்களில் நாம் தொடர்போம். 33:7 பார்க்கிறோம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கணும், அவருடைய நித்திய பொறுப்புகள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை குறைத்து அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நித்தியமானவர், அவருடைய புயங்கள் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆதாரமாய் இருக்கிறது. கர்த்தர் நித்தியமான தேவனாய் இருப்பதினால் அவருடைய புயங்கள் மாத்திரம் நித்தியமாய் இருக்கிறது. மற்ற அனைத்தும் அழிந்து போகும். அதாவது மற்ற அந்நிய புறஜாதி அவைகள் எல்லாமே அழிந்து போகும். ஆனால் அநாதி தேவனுடைய புயம் எப்பொழுதும் அது விட்டு விலகாது. அது விக்கிரகங்கள் இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாருமே அழிந்து போகும் சொல்வார். ஆகவே தேவனால் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார், அவர் இப்பொழுதும் இருக்கிறார். இந்த உலகம் அழிந்து போன பின்பும், காலகாலங்கள் முடிந்து போன பின்பும் தேவனாய் இருக்கிற கர்த்தர் இருப்பார். வானத்தின் மேலும் பூமியின் மேலும் தேவன் நித்தியமாய் வானத்தின் கீழ் இருக்கிற அனைவரும் அவருடைய நித்திய புயங்கள் உள்ளன. அதனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு மேலிருந்தும் ஆசீர்வாதம், கீழிருந்து சுற்றிலும் ஆசீர்வாதத்தை அவர் தரப்பட்டார். அநாதி தேவன் வானத்துக்கும் பூமிக்கும், வானத்தில் இருக்கும் பூமியில் இருக்கும் அவர் அநாதியாய் இன்றைக்கும் அவர்களோடு கூட இருந்து காரியத்தை வாய்ப்பு செய்கிறார்.